இப்படி ஓங்கி குத்தினாலும் உள்ளுக்கு போயிடும். 10 குத்தினாலும் அது அப்படியான பவர் உள்ள கார். சரி ஐயா, கோவிக்காதேங்கோ. ஒரு இடிச்சா தப்ப மாட்டேன். வளர்க்குறீங்களா வீட்டுக்காரோட எந்தோ? 45 மாட்டுக்கிட்ட இருக்கும் கண்டுகள் எல்லாம். எல்லாத்துலேயும் பால் எடுக்கல அதனை எல்லாத்தையும் பால். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த காணொலி பகுதியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் எதிர்ச்சியாக அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுப்பு மட்டும் போனாங்க. வீடியோ எடுப்பு மட்டும் போன இடத்த ஒரு ஐயா ஒரு மாடு மேய்ச்சி கொண்டு இருந்தவர், மற்றது ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் கார் வச்சுருந்த ஒரு ஐயா இருந்தவர், மற்றது செல்வச்சந்திரன் முருகன் போகிற பாதையில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் ரெண்டு ஒன்று இருந்தார். அவரோட கதைச்ச விதத்தில் அவர் சொன்னார் இந்த செல்வச்சந்திரன் நாளைக்கு இந்த கார்கள் பற்றி எல்லாம் சொல்லியிருந்தவர், மற்றது ஒரு நடந்த அற்புதங்கள் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தவர். உண்மையிலேயே அந்த அதை கேட்கலாம் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களோட ஊரில் எல்லாம் அப்படி நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி முருகன் அற்புதங்களை கேட்கலாம் நல்லா இருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கார் எல்லாம் வந்து ஐயா எங்களுக்கு காட்டியிருந்தவர், மற்றபடி ஐயா அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் காரை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தவர். அந்த ஊர் ஆக்கள் வந்து அந்த மாடு மேய்க்கிற ஐயா வந்து எல்லாம் ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துருந்தார். அவர் வந்து பார்க்கல அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த நாய்க்குட்டி வந்து அந்த மாடுகளோடையே தெரியும் என்ன அப்படி பார்க்கக்குள்ள. சரி, நாங்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கோம். வீடியோ பாருங்க, வீடியோ காணொலி சுவாரஸ்யமாக இருக்கும். காணொலி சுவாரஸ்யமாக பார்த்து வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. ஓகே, நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம். போது ஊரணி என்ற இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். ஊரணி என்ற பிரதேசம் வந்து இதில் பாருங்க, இந்த வீடு வந்துருக்கு. ஊரணியில் வந்து காணிகள் எல்லாம் இப்படி இருக்காது. அது முன்னுக்கு பார்க்கக்குள்ள எல்லாம் சரியா காத்தடிக்குது. வேற எல்லா இடம் சும்மா சுழட்டி எறியுது காற்று. வேற கொஞ்சம் சரியான காத்து. அப்படி நான் போகிற பாதையில் திடீர்னு பாருங்க ஐயா ஒரு மாடு மேய்ச்சிருந்தோம். எவ்வளோ மாடு வந்து பார்த்தீங்களோ, வீட்டில் நிறைய மாடு இருக்குது. ஓகே ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ எவ்வளோ காலமாக மாடு வளர்க்குறீங்க? லாபங்கள் இருக்கோ? இல்லாமல் என்னன்றதுக்குள்ளேயோ என்னண்டு எவ்வளோ மாடுகளையும் சரியா என்னண்டு எவ்வளோ காலத்தை வளர்க்குறீங்க? இப்போ கஷ்டம்தான். எவ்வளோ மாட்டேன் நீங்கள் ஒரு ஆள் தனியாக வளர்க்குறேன்னு சொன்னால் சும்மா இருந்து சாப்பிடலாம். அதான் பாருங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் தனியாக தானே வளர்க்குறீங்களா வீட்டுக்காரோட இருந்தோம்? இல்லை, தனியத்தான். இங்கே மாடு எவ்வளோ ஐயா போகுது? அது மாட்டை அப்புறம் பாலை பொறுத்தானே. பசு மாடு தான் வளர்க்குறீங்க கூட. ஐயா என்ன பேர்? ஈசனா. எந்த இடம் நீங்கள்? கிடைக்காது. சரி சரி. அப்போ 18 வயதுலேருந்தே வளர்க்க வலிக்கிட்டீங்க சின்ன வயசுலேருந்து? அதுக்கு முன்னாடி மாடு மேய்க்க வலிக்கிட்டோம். அது அப்பாவோடைய சேர்ந்தோம் இல்லாட்டி? ரைட். பிரச்சனை டைம்லாம் இஞ்சாலே வந்து நீங்கள்? பிரச்சனையாக உருப்பட்டியில் இருந்து நாங்கள் தொண்டவனார் அங்கால் கரையில். அப்போ அங்கால இருந்தால் எங்களுக்கு மாடு மேய்ச்சி சுவான். இந்த தியாக்கோட அங்கே மாடு மேய்ச்சி நாங்கள் இங்கே விட்டா அப்புறம் மாடு ஒன்று ஞாபக மாடு அழிஞ்சு போகுது. சண்டை இந்த சண்டைகள் கூட ஞாபக மாடு இல்லாமல் இந்த மாடு இந்த கொம்பு இருக்குல்லோ, இது வந்து ஐயா வந்து இவ்வளோ மாட்டுக்கும் பாதுகாப்பாக எந்த அதில் நிற்கிறேனா ஏன்னா ஐயா இவர் நான் வந்து பாதுகாப்பு நிற்கிறவர் என்ன ஐயாண்ட இவ்வளோ மாட்டுக்குமே இவர் நான் வந்து பாதுகாப்புக்கு நிற்கிறவர். பாருங்க ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க மாட்டை வளர்க்க. ஓ, இவருக்கு வந்து என்ன பேர்? இந்த நாய்க்குட்டிக்கு இவருக்கு என்ன பேர்? என்னண்டு டீச்சர் கூப்பிடுறேன். டீச்சர் இவரையா? அதில் இல்லை ஏறினா தண்ணியாக குடிச்சிட்டு. சரி. அப்போ ஐயா நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கும் பழக்கிறீங்களா அப்படியான மாடு வளர்ப்பு? பிள்ளைகள் இல்லை. ஏன்? நாங்கள் செஞ்சுட்டாங்க. ரைட்டு.
இதோட சரி இல்லை இந்த ஆட்டம் என்னண்டு இதோட இது இந்த ஆட்டம் சரி ரைட் இது சின்ன மாடு இல்லை ஒவ்வொரு போக்கையில் அப்படி தானே கரெக்ட் சி மாடெல்லாம் சரியான ஒரு மெல்லி சாணிக்கு தானே சாப்பாடு கொஞ்சம் குறைவு போடும் ஆனால் நல்ல புல்லு தண்ணி நம்ம அடிச்சு அந்த மாடு கொஞ்சம் மெல்லிச்சாக்கா எது ரைட்டு அப்போ ஐயாவுக்கு எத்தனை வயசு எனக்கு 53 வயசு ரைட்டு அங்கே மட்டும் நீ சைக்கிளில் போகணும் என்ன இல்லை இல்லை இவ்வளோ போட்டு நீங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக அப்படி மாடு தான் மேய்க்க போகிறீங்க இல்லை இப்படியே விட்டுட்டு நான் வீட்டை போடுவேன் எங்கே ரைட்டு அங்கே நிற்கிறாருண்ணே பாருங்க நீங்கள் தண்ணி கடையும் போகுதானே அதுக்கு இருக்கிற அறிவு யாருக்கு இருக்கு பாருங்க பாருங்க இந்த தண்ணி கடை போகுமா இவ்வளோ மாட்டோடையும் சேர்ந்து இங்கே ஒரு மாட்டை கொண்டதில்லை விடுங்க பார்ப்போம் காத்துமே விடாது அது ஒரு மாடு இதில் வந்து நிற்கட்டும் பார்ப்போம் பாருங்க போகுது அங்கே பாருங்க நீ பார் எல்லா மாட்டோடையும் சேர்ந்து இங்கே போய் நீ பொழுது விடத்தான் பெறும் பாருங்க இவ்வளோ தண்ணி ஒரு எண்ணெய் போய் அந்த குட்டி போகும் மாடு ஆனால் நாயும் தண்ணிக்கால போய் தான் ஆகும் மழை என்றான்னா வெயில் என்றான்னா இங்கே நிற்கும் இடவு மாடு கடற்கரையில் தங்கினா இதுன்னு நிற்கும் கூட வராது மாடு எங்கே நிற்குதோ அந்த இடத்தான் படுத்திருக்கு இதற்கு சாப்பாடுகள் எல்லாம் நான் வைக்கிறேன் காலமே இரவும் வைப்பேன் மத்தியானம் அவளை இப்படி உழைக்கிட்டு வருதானே காலமே அப்படியே கொண்டு வைப்பேன் இரவும் கொண்டு வைப்பேன் அப்படியே கடைசி டைம் இரவு டைம் இதுக்குள்ள நிற்கும் நீங்கள் நாங்கள் அப்பா விட்றாண்டால் கடும் பள்ளம் போட்டுலாம் ரோட்டு முட்டும் அப்பேக்குள்ளே விட்டுறேன் இரவுல விட்டுற வந்து பார்க்குறது இந்த கடற்கரை சைட் வழியில் படகுங்கள் மாடுகள் நாயும் கூட படக்கும் இன்னும் சத்தம் போட்டும் நாங்களும் வந்து பார்த்து என்னண்டு ஐயா ஏதோ திடீரென்று ஏதோ நடந்துட்டு அப்போ போய்க்கொண்டு ஐயா வந்து வேற நாய்க்குட்டியோட நிற்கிறாரு இப்போ ஏதோ எல்லாம் தடவி பார்க்குறாரு ஐயா அதுக்குள்ள என்னன்னு தெரியல ஐயா என்ன செஞ்சோன்னு நிற்கிறார் அந்த அதுக்குள்ள அந்த பார்த்தீங்களே ஐயா இப்போ வந்து நீங்கள் இந்த மாடுகள் எல்லாம் வளர்க்குறீங்கண்ணே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் விருப்பம் தானே அது மாதிரி உங்களுக்கு இந்த மாடு வளர்க்க தொழில் விருப்பம்ன்ற மாதிரி என்னண்டு அதுக்கு ஒரு கூட பிறப்பு தான் அதான்ங்கிறது அதான் நீங்கள் ஒரு அன்பு பாசம்ன்ற ஒரு சௌரம் மாதிரி அப்படித்தானே பார்ப்பீங்க மாட்டில் எடுத்து நம்ம மாட்டை பின்னால் திரிகிறோம் என்னண்டு மாட்டில் நல்ல ஃபெட் இருக்கிற இடத்துல நம்ம மாட்டை பின்னால் திரிகிறோம் என்னண்டு அம்மா ஐயாவையும் வளர்த்து நாங்களும் வளர்த்தேன் அவ்வளோ அப்பா எத்தனை மாடு வளர்த்துருப்பாரு கூட அப்பா வளர்ப்பேன் இப்போ நான் ஆடு தான் கூட வளர்த்தேன் நீங்கள் இப்போ மாடு வளர்க்குறீங்க அவர் ஆடு வளர்த்தேன் தலையெல்லாம் பல தெலப்பா மாதிரி எல்லாம் கட்டி ஒன்று புரியும் அந்த மாதிரி ஆக்க மாதிரி தெரியுங்க எங்களோட நீங்கள் தான் ஜொலியாக வாழ்றீங்க நீங்க அப்படி சொல்றீங்க நல்ல மோட்டர் சைக்கிள்களா அது கழுதிகள திரிகிறீங்க இப்பத்தே நீங்க செய்வீங்களோ வாங்கி இப்படி வேலை இல்லை தானே படித்தானா படியாட்டானே இப்படி வேலை செய்வீங்களோ கஷ்டம் நீங்கள் அந்த காலத்திலே பழகிட்டீங்க எங்க ஆனா இப்போ இளம்படியில் இருக்கிறாங்க எங்களோட படியில் செய்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இப்படி மேய்ச்சி கொண்டு இந்த புல்லுவலை வேண்டி போடுறதா உங்களை மாதிரி இப்படி விட மாட்டாங்களே இப்படி விடுறேன் இது அப்படியே பழகிட்டு சின்னல்ல இருந்து மேய்க்க கொண்டு விட்டு பட் இங்கெல்லாம் தோட்டங்கள் இல்லை தானே நெல் இந்த தென்னம்புள்ளையே தானே எல்லாம் அடைச்சி வச்சிருக்காரு அப்போ அது ஒளிமை இவங்க தொண்டமனா தாக்கலும் கொண்டு அதில் இந்த அக்கறை ஆக்கணும் ஆமி பிரச்சனை ஒன்றும் இல்லையோயா வளர்க்குற ஆமி இருக்கைக்கு இந்த ஊரடங்கு சட்டை இருக்கைக்கெல்லாம் நாங்கள் மாடு மேய்ச்சாங்களா அந்த இவ்வளோ அஜித்தன் நடக்கைக்கெல்லாம் மாடு மேய்ச்சாங்க மாடு ஒன்று பிடிக்க மாட்டோம் ஆமி ஒட்டுக்காலம் உங்களை மறைச்சா கிடையாது அப்போ இந்த வேரி விரையில ஃபுல்லாக வண்டு உங்களாம் நாங்கள் மாடு வச்சுக்கலாம் வண்டிலோ வண்டு அடிச்சிருந்தோம் பிடிக்கும் மண் இது மண் அரண் அப்படின்டா வண்டு அடின்னு இந்த அரண் மாதிரி பிடிச்சா போட்டு வச்சிருந்தோம் அவங்க பாதுகாப்பு சில விரையில மிதி ஒடிகள் முள்ளு கம்பி வேலிகள் லைன் எல்லாம் போட்டுனோம் நாங்கள் உங்களாம் மாடு வச்சுனாங்க ஒரு நாளும் அவங்களே ஆமி பேசினாங்க கிடையாது அடிச்சாங்க கிடையாது சோறு தான் இருப்பான் சும்மா இதெல்லாம் கூட அவங்க தினம் திரிகளுக்கெல்லாம் ஒரு நாளும் ஆமிச்சாரன் மாடு மேய்களுக்கு இந்த இடைச்சிருந்து இந்த ஊரடங்கு சட்டங்கள் அதில் இதழுக்கெல்லாம் தெரிஞ்சினாங்களும் ஒரு நாள் சொன்னேன் இதெல்லாம் பெரிய சண்டையில் நடக்கேக்கு மாடு ஊரடங்கு சட்டம் எல்லாம் போட்டவங்க தானே அப்போ கூடி நாங்கள் மாடு மேய்ச்சா தானே ஒரு நாளும் ஆமி எங்களை மாடு கொண்டு ஒரு கொண்டு ஆறு கொண்டு போயிட்டா கிடையாது
கொரோனாக்கே மாடு மேய்ச்சினாங்க தான். இவ்வளோ மாட்டுக்கு மேலே சோறு போடுறது அதுதான். இவ்வளோ மாட்டையும் சாப்பாடு விடலாமா? அவ்வளோ விடலாம் ஒரு நாளைக்கு தான். இருக்கிற நாடு தான் நாங்கள் வாழுறோம். என்னண்டு இருக்கிற நாடு தான் வாழுறோம். ஒரு நாளைக்கு ஒரு எவ்வளோ வருமானம் ஐயா எடுப்பீங்க? ஒரு 6-7 போத்தில் பால், ஒரு 10 போத்தில் பால் விற்பாங்க. ரைட். எரிவலும் இப்போ மலைகள் இதுகள் பெய்யாட்டி எரிக்கல் எல்லாம் கிடக்கும். இப்போ மலையோட எரிவல் எல்லாம் கரைஞ்சி போட்டுது. வருமானமும் பெறும். அதுவும் ஒரு கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறேன், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. விட்டு விட்டால் போகும், மேயும் பெறும். நாங்களும் இது வழியில் சும்மா ஆகிக்கொண்டு திரிவோம். அப்புறம் திருப்பி கொண்டு அடைச்சி போட்டு. கிட்டத்தட்ட இப்போ உங்கள்கிட்ட எத்தனை மாடு கிட்ட இருக்கு? 45 மாட்டுக்கிட்ட இருக்கும் கண்டுகள் எல்லாம். எல்லாத்துலேயும் பால் எடுக்கல தானே. இல்லாதீர்கள் பாலிட்டு அது கஷ்டம். கேப்ப மாடு மாதிரி இல்லை இது. இப்போ எங்கே வெளிக்கிட்டாச்சு? அப்போ கல்லடியில் இருக்கிற அதுலேயும் ஒரு ஆள் மாட்டுக்காரங்க இப்போ விட்டு சாப்பிட்டு திரும்பி வராதான். இப்போ பாருங்க கொட்டைகள் ஒரு நாளே விரியும். சரி ஐயா, சரி, நன்றியா. இப்போ எடுத்தீங்களா? இது வந்து நான் 1 வருஷம் ஆயிடுது. ஐயன் பேர் பரமேஸ்வரன் ஈசன் என்று சொல்கிறேன். பரமேஸ்வரன் ஈசன். சரியா. எத்தனை வயது? 53. 53. சரி ஐயா, நன்றி. சரியா, வாரமே. பாருங்க ஆக்கள் அங்கே தான் நிற்கிறேன் மேஞ்சோண்டு. ஐயா வந்து கிட்டத்தட்ட 17 வயசுக்கு முதலே வளர்க்குறாராம். ஒரு ஜொலி லைஃபாக இது வந்தவருக்கு. ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த வளர்க்கைக்கு ஒரு மூத்த பார்க்கைக்கே ஒரு சிரிப்பும் ஒரு புன்னகையும் அப்படி ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாரு அந்த மாடுகளை எல்லாம் வளர்க்க. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது செல்லச்சன்னதியான ஆலயத்துக்கு முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அப்படி தொடர்ந்து நாங்கள் அந்த காலையில் செல்லச்சன்னதியான காட்டிக்கு வந்து போவோம். போகைக்குள்ளே இதில் தொண்டமனார் பாலம் இருக்குது பாருங்க. அப்படி அந்த தொண்டமனார் பாலத்தையும் உங்களுக்கு நான் காட்டி கொண்டு போகிறேன். போவோம். இதுதான் வந்து தொண்டைமனார் பாலம். இப்படி பார்க்கக்குள்ளே உங்களெல்லாம் கடல்கள் இருக்கிறத பார்க்க. பாருங்க தண்ணி இல்லை, நல்ல நீட்டான நிறத்தில் இருக்க, நல்ல அழகாகவே இருக்கு இந்த தண்ணி. ஸோ தொடர்ந்து பார்க்கல இவர் ஐயா ஒரு அழகண்ணா. ஐயா என்ன மாதிரி? வணக்கம். இது வந்து மைக். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி சுவாங்க? வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தானே போகுது. அளவட்டியிலேருந்து இங்கே இங்கே வந்து நிற்கிறீங்க. முருகன்ட்ட வந்துட்டு போறீங்களா? இன்றைக்கா முருகன்ட்ட வந்து வெள்ளிக்கிழமை இல்லையாண்டா பூரடி பஸ் வரும். மற்ற நாளில் இதாக நிற்கும். வெள்ளிக்கிழமையில மட்டும் வந்து போகிறோம். எல்லா பஸ்ஸும் வந்து போவோம். மற்ற மணிக்கு 1-2 தான் வரும். மற்ற எல்லாம் இதாக வரும். நீங்கள் டெய்லி வந்து போகிறீங்களா முருகன்? ஒரு வெள்ளி பார்க்கலாம். அப்போ என்ன மாதிரி முருகன் ஆசீர்வாதங்கள் எப்படி உங்களுக்கு? அந்த மண்ணில் நின்றாலே காணணும். சும்மா இறங்கி மண்ணில் கால் வச்சாலே புரியும் பாருங்க. ஒரு ஊர்களும் இருக்குத்தான். எல்லாம் ஒரு வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு முருகன் என்றாலே என்ன நினைச்சாலும் நடக்கும். சரி. ஐயாவுக்கு நடந்த என்ன அனுபவங்கள்? எனக்கு தான் மகளோட கொஞ்சம் இதில் இருந்தேன். அப்புறம் இவர்கிட்ட வந்து தான் இதெல்லாம் சேர்த்து விட்டேன். மகளோட குடும்பத்துக்கு தெரியாது. இது இந்தியா போகும் எல்லாம் ஒற்றுமையாக வருது. யார் சொன்ன உங்களுக்கு? இப்போ வழக்கமாக வந்து கும்பிட்டு போகிறது. அடுத்தடுத்து வந்துடுறான். அது போல தான் நடந்து. உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குமே. நான் மட்டுமில்லை, தானே இருக்காங்க நிறைய. இங்கே வந்தால் என்ன பிரச்சனை தெரியும். வேறு எது நடந்திருக்கு உங்களுக்கு? இல்லை எனக்கு பெருசாக வந்து ஜாலியே உங்களுக்கு பெரிய ஒரு கவலை தான். குடும்பங்களுக்கு ஒற்றுமை இல்லாட்டி வந்து கவலை தான். கவலை போக்குனது ரெண்டைக்கு அது காசு பணம் எவ்வளோ பெறும். இன்றைக்கும் பெறும், நாளைக்கும் பெறும். வரைக்கான சந்தோஷம். இது நிலையும் சந்தோஷம் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறது என்ன அதானே. நான் அப்போ ஐயாக்கு எத்தனை வயசு? 65. எத்தனை வருஷம் கொஞ்சம் கோயிலுக்கு வந்து போகிறீங்க? ஒரு 25 வருஷம். அப்போ ஐயா மகள் எங்கே இருக்கிற? வெளிநாடோ? ரைட்டு. இப்போ எல்லாம் கதைக்கிற பிரச்சனை இல்லை. ரைட்டு. நல்லது. நேரம் கிடைக்கும், சரியாகவும் கிடைக்கும். ரைட்டு. உண்மையிலையா? நாங்களும் ஒரு முருகனை கும்பிட்டு ஒன்று போவோம். இன்றைக்கு இந்த பக்கம் தானே ஐயா சந்திச்சதில் சந்தோஷம். இப்படி ஒரு அனுபவம் சொல்லி இருக்கிறீங்க. நன்றியா. சரி, நன்றி. வாரமே. சரி.
செல்ல சென்னையான்ட்டு தான் பார்க்க போய் வந்திருக்கேன். நாங்கள் வந்து முருகன்கிட்ட வந்துட்டு எவ்வளோ பக்தர்கள் இருக்கீங்க சரி திருப்பி போகலாம். செவ்வாய்க்கிழமை வேண்டாம் போய் ஆக்கணும் வந்து இதில் வந்து பாருங்க ஒரு பாலம் ஒன்று வந்திருக்கு. இந்த பாலம் வந்து இந்த திறப்பு இந்த டைம் வந்து இருந்திருக்கோம், கோயில் திருவிழா டைம் தான் திறந்துருக்கிறோம். இது வந்து தான் பார்க்க பேன் பழைய காலத்து 31 சரி பழைய காலம் நினைக்குதுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் லட்சக்கணக்கில் இருக்கு. என்னண்டு லட்சக்கணக்கில் இருக்கல்ல. இப்போ அடுத்தான் வந்து நாங்கள் செல்ல சென்னை பார்த்துட்டு வரைக்க ஐயா ஒரு ஆள் தான் இந்த கார் வச்சுக்கோங்க. 31 சரி 40 37 கார். என்ன கார் இது? 31 இல்லை? ஓ தம்பி. ரைட்டா ஐயா ஒரு மைக். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன மாதிரி இப்போ பழைய கார் ஒன்று வச்சுக்கிறீங்க? ஓ இது வந்து ஐயா மேட் இன் இங்கிலாந்து ஒஸ்போர்ட் கார். இது வந்து இறங்கின ஆண்டு உங்களுக்கு சொல்லணுமெண்டா சொல்கிறேன். 55ஆம் ஆண்டு இந்த கார் இலங்கைக்கு வந்தது. அப்போ இந்த கார் வந்து எத்தனையாம் ஆண்டு? 55ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தது. இது பார்க்கக்குள்ள இந்த கார் இந்த இது இருக்கல்லோ, இது வந்து மறைஞ்சிருக்குது. என்ன முதல்ல எப்படி இருந்தது? இது வந்து இந்த படி தான் வந்தது எனக்கு. அதபடியாக நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். நீங்கள் இது எத்தனையாம் ஆண்டு எடுத்த? நீங்கள் இது இப்போ 26 அந்த இப்போ என்ன ஆண்டு? 2026. 26ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் எடுத்தேன். ஆனால் மாதம் இப்போ கிட்ட. ஓ இதுக்கு முதல் நின்றையெல்லாம் கொடுத்துட்டேன்னு எல்லாம் எடுத்துருக்காங்க. வந்து எவ்வளோ எடுத்த நீங்கள்? இது வந்து 15,000க்கு எடுத்தோம். 15 லட்சம். 15 லட்சத்துக்கு எடுத்தீங்க. பார்ட்ஸுகள் எல்லாமே என்ன மாதிரி? இது கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது, இருந்தாலும் எடுக்கலாம். இங்கிலாண்டில் அந்த நாடுகள்லையும் எடுக்கலாம், ஆனால் விலை கூட. இது வந்து டீசல் தானே. இந்த ஹோன் இருக்குல்ல, இந்த ஹோன் வந்து என்ன மாதிரி? இது 1 லட்சம் இப்போ கலட்டி கொடுத்தா 1.25 லட்சம் தருவாங்க. ஒரு ஹோனோ இல்லாட்டி ரெண்டு ஹோனும். இப்போ 1.25 லட்சம் கேட்டது கொடுக்க இல்லைண்ணா. சரி சரி சரி. கார் வந்து என்ன மாதிரி இருக்கு? மோடேக்கில் ஒரு இப்போதைய கார் மாதிரி இல்லாட்டி இல்லை? வாங்க இப்போ அதாவது வந்து நான் ஓடுனா நீங்கள் பயப்படுவீங்க. ஏன் ஐயா? அப்படியான ஓட்டம் தான் ஓடுவேன். அந்தந்த நேரத்திற்கு உரிய ஓட்டம். இங்கே என்னுடைய பேட்டி முழுக்க வெளிநாடு முழுக்க போயிருக்குது. அந்த கார் வந்து பச்சை கார். அது முதல் எடுத்து போனது வெளிநாடு முழுக்க போயிருக்கு. எல்லாரும் ஐயான்னு தான் நிற்பங்க. பாரவன் எல்லாம் செல்லப்பான்னு தான் போகிறேன். இந்த கார் வச்சுக்காக நீங்கள் சரியான ஃபேமஸ் ஏரியா. அதாவது வந்து நான் என்னுடைய வயதில் முதல் வச்சிருந்தோ ஒரு கருப்பு
அது கொடுத்துட்டு பெயிண்ட் ஒரு பச்சை எடுத்தான். இதே மாதிரி கருப்பில் வாங்கினீங்க? கருப்பு பெயிண்ட். இதே கார் தான், ஒஸ்போர்ட், மேட் இன் இங்கிலாந்து பொருள். இது வந்து தம்பி தைரியமான சாமான். இது கேட்டீங்களா? இப்போ உள்ள காருக்கு இப்படி ஓங்கி குத்தினாலும் உள்ளு போயிடும். இது 10 ரூபாய் குத்தினாலும் அப்படியான பவர் உள்ள காரு. கண்ணாடி எல்லாம் பார்க்க ஓ எல்லாம் இல்லை இல்லை எல்லாம் மடிவா. வைப்பர் எல்லாம் வேலை செய்யும் ஐயா? ஓ வைப்பர் எல்லாம் வேலையும். சிட்டி போய் எல்லாம் அடிச்சு எல்லாம் இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்போ எடுத்தீங்க இந்த கார்? இது இப்போ எடுத்து 25ல் 1ஆம் மாதம் எடுத்தான். இப்போ 26 இல்லை, 26ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் எடுத்தான். இன்னைக்கு 5 மாதம் முடியுது. அப்போ இது என்ன செய்ய? இது தண்ணி வாருதுண்ணே? இது நெட் தண்ணி இது வந்து படிஞ்சு படிப்பு எல்லாமே குறிப்பிட்ட பார்க்க எல்லாமே வேலை செய்யும். ஓ இல்லாம ஒன்றும் பிள்ளை இல்லை, எல்லாம் படிவாக. அப்போ ஐயா ஒரு காரில் அப்போதைய மாடல் ஒரு ஏறி இருந்து காட்டுங்க. இல்லை இப்போ இது பட்டியாக கலட்டி விட்டுருக்கு. என்னது பட்டி? இந்த பட்டி ஸ்டார்ட் பண்ணுற பட்டி தம்பி கலட்டி விட்டுட்டு போயிருக்கா. ஆக்கள் இல்லாத நிற்குது. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பார்க்க முடியாது. அவர் வந்தால் இப்போ டீசல் விட்டுட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணி உங்களை ஏற்றி ஓடுவேன். இப்போ ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு கேட்டீங்களா? ஆனால் படம் பிடிக்கிறேன்டா அப்படிங்கோ எனக்கு வச்சு. சரி சரி ஓகே சரி. அப்போ ஐயா இப்போ எங்கேருந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் இப்போ எடுக்கிறேன்டா எடுப்பீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் இதுக்கென்று ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு போனால் தான் எடுக்கலாம். அப்போ கடை சொல்ல மாட்டீங்களோ? இல்லை, என் மகனுக்கு தான் தெரியும் அந்த கடை. கொஞ்சம் சரி ஐயா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். சரி எடுங்க. ஐயாக்கு ஏன் இந்த காரில் பற்றி வந்தது? எனக்கு இந்த காரில் நல்ல பிடிக்கும், ஓட்டத்துக்கு எல்லாத்துக்கும். இப்போதே கார் மாதிரி இல்லை. இப்போதே கார்கள் எல்லாம் இன்றைக்கி தம்பி நான் வேணுமெண்டா 10 கார் எடுத்து வீட்டில் போடலாம். அந்த கார்களுக்கும் இதுகளுக்கும் கணக்க வித்தியாசம். இது வந்து லோட் போடலாம். கேட்டிங்களா? எத்தனை சிசி இன்ஜின் இது? இது 6 பேரை போட்டு 6-7 பேரை போட்டு ஓடுவேன். இது யாழ்ப்பாணம் ஐயா இப்போ எங்களுக்கு காரை திறந்து காட்ட போகிற. ரைட் இப்போ தானே கார் வந்து இங்கே பாருங்க. இதெல்லாம் என்ன மாதிரி சிஸ்டம் ஐயா? இதெல்லாம் மீட்டர். இது இந்த ஒன் ஆஃப் சார்ஜர் மீட்டர். அது அப்படி பார்க்க ஸ்டோரிங்க பாருங்க. ஓ நீங்கள் பாருங்க. எம்எண்ட் அடிச்சிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பட்டி கலட்டி விட்டுட்டானா? இந்த எம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து என்னது தெரியலையடி எனக்கு. அந்த காரோட பேர் என்ன? ஆக்ஸ்போர்ட். ஆக்ஸ்போர்ட். ரைட். ஆக்ஸ்போர்ட்ல சீட் எல்லாம் பாருங்க. இப்போ சீட் அடிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த காலத்தில் அந்த சீட் வித்தியாசம். அந்தபடி எடுத்தேன். ரைட். இதெல்லாம் பார்க்க பாருங்க. இதுதான் ஆக்ஸ்போர்ட் கார். மேலே எல்லாம் என்ன மாதிரி சீட் ஐயா அடிச்சிருக்கிறீங்க? எல்லாம் இந்தபடியாக நான் எடுத்தோம் தான். ரைட். இதெல்லாம் ஒரிஜினல் சாமானோட நிற்குது. சீட் மட்டும்தான் கொஞ்சம் இப்போதைய அடியேன்னு. ஒரு சீட் தான் பிள்ளையா இருக்கு. அது இல்லைண்டா சரி. சரி ஐயா, நாங்கள் அப்போ உங்களோட ஓடி பார்க்குறேன்னா இன்னொரு நாள் வருவோம். வந்தால் நான் கார் வச்சிருந்தா ஓடி காட்டுவேன். ஓகே ஐயா, ஓகே, நன்றி. அப்போ ஐயா காரை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஓ நான் தம்பியை பார்த்து கொண்டிருக்கேன். உங்களோட மகன் ஆளர். நீங்கள் என் வயது என்ன கேட்டீங்களா? உங்களோட வயசு ஒரு 85 90 வயது. ரைட். 90 வயசு. சரி ஐயா, கோவிக்காதேங்கோ. ஒரு இடி இடிச்சா தப்ப மாட்டேன் தம்பி. கை சுழட்டி போட்டு ஒரு இடி இடிச்சா தப்ப மாட்டேன். அப்படியே இருந்துருவேன். உன்னை பிடிச்சி தூக்க வேணும்னா 90 வயது. என் 90 வயது தான் எல்லாம் உலக நாடு முழுக்க தெரியும். என் வயது 90. அப்போ ஐயா என்னண்டு அப்படி இந்த ஒரு சக்தி இருக்கு உங்கள்ட்ட? பழைய நீங்களோ? இல்லை குட்டி பாக்கே அதுகள் ஒன்றும் கிடையாது. மருந்துக்கும் இருக்கணும். அங்கே போகும்பாங்க, என்னால் முடியும், நீ அதை செய்யாண்டா வா.
ஓட வேணுமோ பாயணுமோ எல்லாம் செய்வீங்க. சரி. ஐயா இந்த வீடு இதோ இல்லை, வீடு அங்கே போகணும் பின்னுக்கு. ரைட்டு. அப்போ காரை விட்டுட்டு பார்க்குறான் ஐயாவுக்கு வேலை. நான் இப்போ தம்பி வேற மட்டும் இது இருக்கிறேன். ரைட்டு. அப்போ வீட்டில் காருக்கெல்லாம் புரியுமா பார்க்கிங் வச்சுக்கிறீங்க? வீட்டோட எனக்கு ஏன் இங்கே கொண்டு வந்து விட்டு நீங்கள் திடீர்னு இல்லை வந்தா போல கழுவ ஒண்டி இருந்தது. அங்கால போயில, இப்போ இந்த வீட்டுக்கு போயில வெள்ளம் நிற்குது. அப்போ மேலே காரை கொண்டு வந்துட்டேன். நேற்று மழைக்கு முதல் கொண்டு வந்துட்டேன். அப்போ வெள்ளம் நிற்குதுப்பா, அங்கே இறக்கலாது. அந்த இடத்துக்கு இந்த வீட்டுக்கு விடுவேன். இங்கே அந்த வீடு எல்லாம் எங்கிட்ட பிள்ளைகள் வீடு. ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பிள்ளைகள். இப்போ நீங்கள் விடுற பிள்ளைய அவர் கவனிப்பார். ஆனால் இப்போ ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ விட்ட பிள்ளைக்கு ஒன்று காட்டிக்க மாட்டேன். கொஞ்ச நாள் போத்தான் காட்டுவேன் போய். அப்படி இது முருகன்ற பிள்ளையார். நாங்கள் இன்னைக்கு தம்பி இந்த முருகன்ற வாசல் தான் பிறந்தோம். முருகன் முருகன்ற அனுச்சரியம். முருகனில் நடந்தது அதிசயம் இருக்கும் ஐயா. அது சொல்ல மாட்டேன் தெரியாது. அது கதைக்கிறார், சொல்லக்கூடாது. அது இல்லை, ஒவ்வொன்றும் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் சொன்னா. ஆனால் நான் இப்போ சொன்னா போல நீங்கள் நம்ப போகிறதும் இல்லை, அது நடக்க போகிறதும் இல்லை. ஆனால் அந்தந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒரு பொம்பளையும் டாக்டர் பொம்பளையும் வந்தால் பிரசங்கத்தில் சொன்னது. அப்போ அவர் விபூதி வேண்ட போகிறதுக்கு தீர்த்தம் தேர்றானே போக முடியலை. அவள் நிற்கிறா, அங்கே போய் உள்ளுக்கு போய் எடுத்துக்கொண்டு வாங்க புருஷனை சொன்னால் புருஷன் போக மாட்டேன். அப்பான்னு அவர் ஒரு சாமியார் அதில் இருந்தவர் ஒரு கொஞ்சம் அந்த இதை இப்படி கிள்ளி இப்படி கொடுத்துருக்க. இப்படி கிள்ளி இந்த மண்ணை கிள்ளி கொடுக்கா, அது விபூதியாக மாற இருக்கு. அதுக்கப்புறம் சொன்னால் விபூதி அவற்றை சுற்றி வர கட்டி அதுக்குள்ளே விபூதி. அப்படி தம்பி புதினங்கள் கணக்கை இருக்கு. சில பேர் அதை எதிர்பார்க்கறதில்லை. நிறைய பேர் சொல்லி நம்ம இது நல்ல ஒரு அது முருகன் விளையாட்டுகள் பேர் அப்படி எல்லாம் முருகன் இடத்துல எல்லாம் புதுமைதான். அதை கையாளுறது இல்லை, கட்டிடு கையாளுறது இல்லை. சும்மா வந்த உடனே கும்பிட்டுட்டு போகிறதும் வாரதும் ஆயிருப்பினி ஒழிய முருகன் வாசலில் நாங்கள் முருகன் சோத்திலான் நான் வளர்ந்தது. இதான் வந்து ஐயாண்ட வைஃப் சாதிக்கல. இதான் வந்து ஐயா 88ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு 88க்கு மாற்றிக்கிறது. ரைட் 60ஆம் ஆண்டு எடுத்த போட்டோம். இப்போவும் இந்த லைசன்ஸ் செல்லுபடியாமோ? என்னண்டி அப்போ ரினியூ பண்ண தேவையில்லையோ? இனி ஒன்றும் செய்யலை. இந்தபடி போலீஸ் இது வேண்டி பார்த்தோன்னா நீங்கள் போக முடியாது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. களவு போய் பிறலி ஒன்றும் கிடையாது. நான் இது வந்து லைட் காருக்கு இருந்து இப்போ கேள்விக்கு எடுத்து போட்டேன் லோரிக்கு. சரி ஐயா, சரி நன்றிங்க. எடுத்தாச்சு. சரி வாரமே. போயிட்டு